மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று குழந்தைகள் பிறந்து 28 நாட்களுக்குள் இறப்பது நியோனேட்டல் டெத் அப்படிங்கிறோம். இன்றும் பல பெண்கள், பல தம்பதியினர் எதிர்நோக்கிற பிரச்சனை இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்களுக்குள் இறப்பது. இன்றும் உலக அளவில் பார்த்திங்கன்னா WHO சொல்கிற ஒரு விஷயம், 2.3 மில்லியன் சில்ட்ரன் பிறந்த 28 நாட்களுக்குள்ளே இறந்துடுறாங்கன்னு சொல்லி. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இன்றும் 2014 நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 26 சில்ட்ரன், அதாவது 1000 குழந்தைகளில் 26 சில்ட்ரன் இறந்தாங்க. ஆனால் 2022 ஒரு செய்தியின்படி 19 சில்ட்ரன் இந்த 28 நாட்களுக்குள்ளே 1000 குழந்தைகளில் 19 குழந்தைகள் இறக்குறாங்க. ஸோ பொதுவாக இந்த நியோனேட்டல் டெத்துக்கு அடிப்படையான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப காமனாக இருக்கிறது குறை மாதத்தில் குழந்தை பிறப்பு, அதாவது ப்ரீமெச்சூர் குழந்தைகள் பிறக்கிறது. ப்ரீமெச்சூர் குழந்தைகளால் தாயின் வயிற்றை விட்டு வளர்வது என்பது இயலாத காரியம். அந்த வகையில் இந்த ப்ரீமெச்சூர் பர்த்னால் முறையாக அந்த குழந்தைகளை கண்காணிப்பு செய்ய முடியாத நிலையில், வளர்ச்சி கொடுக்க முடியாத நிலையில், அதற்கான ஃபெசிலிட்டிஸ், அதற்கான கேர், அதற்கான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லாத ஒரு காரணத்தினால இறக்கிற குழந்தைகள் அதிகம். இரண்டாவது, குழந்தை பிறக்கும் பொழுது ஏற்படுகிற மூச்சுத்திணறல், சரியான முறையில் பிரசவம் பார்க்காத நிலை, ஐடென்டிஃபிகேஷன், அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சு முறையாக பிரசவத்தை கவனிக்காத நிலையில் ஏற்படுற சில மாறுபாடுகள், சில நேரங்களில் போதிய வசதிகள் இல்லாத நிலையில் டெலிவரி ஆகிறது. அது தவிர இந்த தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படுற ரிஸ்க் ஃபேக்டர்ஸை சரியான முறையில் கவனித்து சரி செய்யாததுனால குழந்தைகளுக்கு ஏற்படுற பாதிப்பு, இந்த மாதிரியான பல காரணங்கள் இந்த வகையான குழந்தை பிறந்தவுடன் இறப்புக்கான அடிப்படையான காரணமாக அமைகிறது. ஸோ இதனை தடுக்கும் வழிமுறைகளை கண்டிப்பாக ஒவ்வொரு தம்பதியினரும், ஒவ்வொரு பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம் உங்களுடைய கர்ப்ப காலத்தில் உங்களுடைய ஆன்டினேட்டல் கேர், உங்கள் கர்ப்ப காலத்தை சீரான முறையில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி கேரை கண்டிப்பாக தகுதி பெற்ற மருத்துவமனையில் முறையான சிகிச்சை கொடுத்து அவங்களோட ஆன்டினேட்டல் கேர் என்பது முக்கியம். ஒரு குழந்தை பிரசவத்துக்கு முன்பு ஒரு தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அதனுடைய வளர்ச்சியை சீராக கவனிக்கிறது தான் ஆன்டினேட்டல் கேர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தடுப்பூசி போடணும், ப்ரெக்னென்சி கேர் கொடுக்கணும், தாய்க்கான சீரான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக கொடுக்கணும். ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சினா அவர்களை தனித்து பார்த்து அவங்களுக்கு சரியான முறையில் கவனம் கொடுக்கும்போது தான் தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை வளர்ச்சியும் சீராக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஆன்டினேட்டல் கேர், இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதில் குறிப்பாக சோகை, இரத்த அழுத்தம், சுகர் இதெல்லாம் தாய்க்கு ஏற்படும் பொழுது அந்த குழந்தைக்கு இதனால் ஏற்படுற பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர அந்த தாயின் உடலில் ஏற்படுற எந்தவித பிரச்சனைகளும் குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ இவற்றினை சீராக கணித்து சரி செய்து அதனை சரியான முறையில் காலத்தோடு கரெக்டாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இதனால் பாதிப்பு ஏற்பட்டு அந்த குழந்தை பிறப்பில் குறைபாடோ இல்லை பிரசவமோ இல்லை அதனால் ஏற்படும் குறையினால் குழந்தை இறப்பு தடுக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான ஒன்று பிரசவ நேரம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டினேட்டல் கேர் கரெக்டாக கொடுக்கணும், டெலிவரி கரெக்டாக பார்க்கணும். ஸோ டெலிவரி பார்ப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்கில்டு பர்த் அசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்று நம்ம ஊர்லாம் வீடில் பிரசவம் பார்க்குறது என்பது கண்டிப்பாக மாறிவிட்டது. ஒரு தகுதி பெற்ற மருத்துவமனையில் ஒரு தகுதி பெற்ற மருத்துவரின் கண்காணிப்பின் பேரில் இல்லை அதை தகுதி பெற்று பயிற்சி பெற்ற தாதியருடைய கண்காணிப்பில் பிரசவம் பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ அந்த வகையில் டெலிவரி ஆகும் பொழுது குழந்தைக்கு போதிய விதத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். பிரசவ நேரத்தில் பிரசவ வலிகள் வரும்பொழுது குழந்தைக்கு போகிற ஆக்சிஜனேஷன் சீரான முறையில் இருக்கிறதா என்பதை கண்காணித்து பிரசவத்தை சீராக தாயும் குழந்தையும் ஆரோக்கியமான பிரசவத்தை எதிர்நோக்குவதற்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பது, முறையாக பார்ப்பது, பிரசவத்தை சீராக கணிப்பது, அதற்கான நல்ல ஒரு வசதிகள் இருக்கிற இடங்களில் பிரசவத்தை பார்ப்பது, இதெல்லாம் முக்கியமான அடிப்படையான ஒன்று. இதன் மூலமாக பிரசவ காலத்தில் ஏற்படுற பர்த் ஆஸ்ஃபிக்சியா, அதனால் ஏற்படுற குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் குறைவு, அதை செப்டிக் முறையில் இல்லாமல் ஏசெப்டிக் முறையில் கடைபிடிக்கும் பொழுது குழந்தைக்கு பாதிப்பு இல்லாத
இன்ஃபெக்ஷன்ஸ் வராத நிலை, இதெல்லாம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு செப்சிஸ், ஏசெப்சிஸ், அந்த தொப்புள் கொடி கட் பண்ணுறதுலேருந்து குழந்தையை இமீடியட்டாக பிறந்த உடனே அந்த குழந்தையை நல்ல ஒரு வெதுவெதுப்பான இடங்களில் ஒரு தெர்மல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா தாயின் வயிற்றினுள் கதகதப்பாக அந்த குழந்தை பிறந்த உடனே வெளியில் உள்ள குளிர்ச்சி அந்த குழந்தையை பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப காமன். குழந்தைங்களால் அந்த டெம்பரேச்சர் மாடுலேஷன் வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸோ அந்த காலகட்டத்தில் குழந்தைகளை நன்றாக ஒரு நல்ல உஷ்ணமாக நல்ல கதகதப்பான நிலையில் வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இது நிறைய நேரங்களில் தாய்மார்களுக்கு தெரியறதில்ல. இதில் கவனக்குறைவு இருக்கிறதுனால பல நேரங்களில் குழந்தைங்களுக்கு அந்த தெர்மல் ப்ராப்ளம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகள் வரலாம். அடுத்து முக்கியமான விஷயம் தாய்ப்பால் கொடுப்பது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதையும் கொடுப்பது கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஒரு குழந்தைக்கு கொடுக்குற பெரிய அநீதி. அதனை நீங்கள் மறுத்து முக்கியமாக தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், குழந்தைக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும், அது வளர்ச்சிக்கு ஏற்ற உணவை கரெக்டான லெவலில் கொடுக்கும். இது தாய்க்கும் குழந்தைகளுக்கு உள்ள பாதுகாப்பையும் ஒன்றியத்தையும் அதிகப்படுத்தும். ஸோ இந்த வகையில் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வருவதற்கான எல்லா இம்யூனோகுளோபுலின்ஸும் அதில் இருக்கிறது. இது அதற்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு அடிப்படையானதே பிரெஸ்ட் ஃபீடிங் தான். ஸோ தாய்ப்பால் கொடுப்பது கண்டிப்பாக தேவை. மூன்றாவது முக்கியமான ஒன்று ஹைஜீன். இந்த ஹைஜீன் அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமான ஹைஜீன் தொப்புள் கொடி ஹைஜீன். அந்த தொப்புள் கொடி என்பதை ப்ராப்பராக நீங்கள் கவனிக்கலைன்னா குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி வழியாக செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் பரவி தொத்துக்கள் உருவாகி செப்டிசிமியானால் இறக்குற குழந்தைகள் எண்ணிக்கை அதிகம். இந்த கவனிப்பு சீராக இல்லாதனால எல்லோரும் தொப்புள் கொடி விழுந்தோன்னா அதில் போய் சாம்பலை வைக்கணும், அதில் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட்டு அது நல்லா காய்ந்து விழுந்தவுடன் க்ளீனாக ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணி அதை க்ளீனாக வச்சுட்டிங்கன்னா செப்சிஸ் வராது, இன்ஃபெக்ஷன் தொத்துக்கள் பரவாது. இது தவிர குழந்தையை பாதுகாக்கிற இடங்கள் சுத்தமாகவும் சுகாதார முறைப்படியும் இருக்கணும். இன்றைக்கி ஒரு வீட்டில் யாருக்காவது ஒரு காய்ச்சல், சளி, இன்ஃபெக்ஷன் வந்தால் குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ குழந்தைகளை பாதுகாப்பான நிலையில் வைக்கணும், சுத்தமான இடங்களை வைக்கணும், நல்ல சுத்தமான துணிகள் வைத்து குழந்தையை கவர் பண்ணி வைக்கணும். தேவையில்லாத எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்கள் வருகிற சூழ்நிலையும் குழந்தைக்கு உருவாக்கக்கூடாது. இவை தவிர குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு கொடுக்குற முக்கியமான ஒன்று வேக்சின்ஸ். குறிப்பாக குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து மற்றும் பிசிஜி மற்றும் குழந்தைக்கு செலுத்துகிற ஹெப்படைட்டிஸ் பி, இதெல்லாம் கண்டிப்பாக வேக்சினேஷன்ஸ் கொடுப்பதன் மூலமாக குழந்தைக்கு ஆரம்ப நிலையில் வர தொத்துக்கள்லேருந்து பாதுகாக்க முடியும். இவை தவிர அந்த குழந்தை பிறந்த உடனே கரெக்டாக பீடியாட்ரிஷியன் கேர், வீட்டுக்கு போன உடனே குழந்தைய பீரியாடிக்காக 7th டே, 10th டே, 45th டே நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை போய் காமிக்கிறது, ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் குழந்தையை காண்பிப்பது, இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். அந்த விதத்தில் குழந்தைக்கான தடுப்பு முறைகளை கவனமாக வைத்து கொண்டால் வருகிற தொத்துக்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்து சரி செய்வதற்கும் வழிமுறையாக அமையும். இவை தவிர இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் கே கொடுப்போம். எல்லா குழந்தைகளும் பிறந்த உடனே விட்டமின் கே கொடுப்பது அவர்களுக்கு தேவையில்லாத ப்ளீடிங் டயபிட்டிஸ், லிவர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். இது தவிர குழந்தைகளுக்கு இன்னொரு பாதிப்பு மஞ்சள் காமாலை. எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களோட ஃபீட்டல் ஹீமோக்ளோபினும் அடல்ட் ஹீமோக்ளோபினாக மாறும் பொழுது அந்த ஜாண்டிஸ், அந்த பிலிருபின் உற்பத்தி அதிகமாகும். இதனை சரி செய்வதற்கு எளிமையான வழிமுறைகள் உண்டு. இதற்கு சரியான முறையில் ஃபோட்டோதெரப்பி, காலையில் அதிகாலை சூரிய வெளிச்சத்தில் குழந்தையை காமிப்போம், ஃபோட்டோதெரப்பி யூனிட்ஸ் கொடுப்போம். இவற்றின் மூலமாக அந்த ஜாண்டிஸ், அதாவது நியோனேட்டல் ஜாண்டிஸையும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்து அதன் அளவை சீராக பார்த்து அதனை சரி செய்வதும் குழந்தைக்கு வருகிற பலவிதமான பிரச்சனைகளை காக்கவும் உதவும். இது தவிர குழந்தைகளை பாதிக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் தைராய்டு பிரச்சனைகள். இவற்றிலிருந்தும் பாதுகாப்பதற்கு குழந்தை பிறந்த உடனே நியூபார்ன் ஸ்க்ரீனிங், இந்த நியூபார்ன் ஸ்க்ரீனிங் மெத்தட் மூலமாக தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதையும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கரெக்டான சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரோட்டோக்கால் படி உங்கள் குழந்தைகள் பிறந்த குழந்தைகளை கவனிச்சிங்கன்னா இந்த நியோனேட்டல் டெத் வருவதை கண்டிப்பாக தடுக்க முடியும். இதுவே ஒரு முக்கியமான தடுப்பு முறையாகவும் அமையும். இது நார்மலாக பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இந்த பாதுகாப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல பிறக்கிற குழந்தைகளையும் எந்தவித பிரச்சனையும் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக காக்க முடியும். இது தவிர சில குழந்தைங்க ஹை ரிஸ்க் பேபிஸ்னே பிறப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதருக்கு குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்துக்கலாம்,
எடை குறைவாக குழந்தை பிறந்துக்கலாம். பல நேரங்கள் அந்த தாய்க்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கலாம், சர்க்கரை வியாதி வந்திருக்கலாம். இவை அனைத்தும் அந்த குழந்தைக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற மதருக்கு போகிற குழந்தை ஒரு க்ரானிக் சத்து குறைவுகளில் ஒரு க்ரானிக்கான டிப்ரைவ்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு IUGR க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இவை அனைத்தும் இந்த குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் அதுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் தேவை. ஸோ இந்த ஸ்பெஷல் கேர் ஐடென்டிஃபிகேஷன் செய்து அவற்றினை சரி செய்யும் பொழுது இந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு அடிப்படையாக அமையும். ஸோ இந்த ஹைரிஸ்க் ஃபேக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஹைரிஸ்க் மதராக இருக்க குழந்தைகள் பிறக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். அந்த குழந்தைகள் உதாரணத்துக்கு ஒரு தாய்க்கு சர்க்கரை வியாதி இருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் சர்க்கரை குறைவாகும், குழந்தைக்கு கால்சியம் மெக்னீஷியம் குறைவாகும், அந்த குழந்தைங்களுக்கு பல நேரங்களில் இரத்தத்தில் சில மாறுபாடுகள் ஏற்படும். குறிப்பாக மெக்னீஷியம், எலக்ட்ரோலைட்ஸ் இவை அனைத்தும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதனை சீராக கவனித்து சரி செய்ய வேண்டும். சில தாய்மார்களுக்கு RH நெகட்டிவாக இருக்கும். அப்போ இந்த குழந்தை RH பாசிட்டிவ்னால் அதற்கு சில பிலிருபின் சேஞ்சஸ் நிறையா இருக்கும், மஞ்சக்காமலை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதற்கான ப்ராப்பரான கேரும் கொடுக்கணும். இவை அனைத்தும் கண்டிப்பாக ஸ்பெஷல் கேர் அந்தந்த பிரச்சனையை பொறுத்து எதிர்நோக்கம் கரெக்டாக கொடுக்கணும். சில குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். அது க்ரானிக் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், எடை குறைவான குழந்தையாக இருக்கலாம். இதுக்கு ஸ்பெஷல் கேர் தேவை. எஸ்பெஷலி IUGRன்ற குழந்தைங்களுக்கு வெதுவெதுப்பான சூழ்நிலை, அதற்கு உணவு ஊட்டப்பொருள் கொடுப்பதில் பிரச்சனைகள், இவற்றினை சீராக கவனிக்கலைன்னா அந்த பிரச்சனைகளோட தாக்கத்தினால குழந்தை இறப்பு என்பது அதிகமாகலாம். ஸோ இது தவிர குழந்தைகளை பராமரிக்கிற விதம், குறிப்பாக தாய்ப்பால் கொடுப்பது, குழந்தை தாய்ப்பால் கொடுத்து படுக்க வைப்பது, இவை அனைத்திலும் கவனம் செலுத்தணும். பொதுவாக படுத்துக்கொண்டு பால் கொடுப்பது, குழந்தைக்கு நல்ல பால் குடிக்கிற குழந்தைக்கு நல்லா தட்டி பர்ப்பிங், சரியான முறையில் பர்ப்பிங் பண்ணாமல் குழந்தைகளை கிடத்துவது, பல நேரங்களில் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து சரியான கவனிப்பில்லாத வைப்பது, கூட படுக்க வைப்பதில் பல நேரங்கள் ஆக்சிடென்டல் சடன் டெத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப காமனாக இருக்கிற காலகட்டங்களில் குழந்தை தாய்ப்பால் கொடுத்து அதனை சரியான முறையில் பர்ப்பிங் கரெக்டாக பண்ணி நீங்கள் படுக்க வைக்கலைன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால கூட சடன் இன்ஃபென்ட் டெத் ஏற்படலாம். ஸோ குழந்தை தாய்ப்பால் கொடுக்கும் முறை, அது கொடுத்த பின் அதற்கான கவனிப்பு, அது தவிர அந்த குழந்தையை படுக்க வைக்கும் முறை, இதிலெல்லாம் சில கவனங்கள் பிறந்த குழந்தைகளுக்கு செய்யும் பொழுது இதனால் வருகிற ஆக்சிடென்டல் டெத்தையும் நம்ம தடுக்க முடியும். ஸோ குழந்தை பிறந்தவுடன் 28 நாட்கள் அதனை கண்காணிக்கும் முறைகளில் கவனம் செலுத்தணும். இது தவிர குடும்பங்களில் தேவையில்லாததை கொடுப்பது, சில கிராமப்புறங்களில் இன்னும் கொடுக்குற பலவிதமான தவறான பழக்க வழக்கங்கள், குழந்தையை குளிப்பாட்டுவது, அதனை மூக்கு வாய் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான அன்ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் என்பதும் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்ஸை உருவாக்கலாம். அதன் மூலமாக நிமோனியா, மூளைக்காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். இவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வும் தேவை. தேவையில்லாத எந்தவித விஷயங்களும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. தவறாக தண்ணி கொடுப்பது, பால் கொடுப்பது, இவற்றை அனைத்திலையும் மாற்றங்கள் தேவை. தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். ஸோ இந்த வகையில் குழந்தை பிறந்ததுலேருந்து அதனை பாதுகாக்கும் முறை, அதனுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதை கண்டுபிடிக்கும் முறை, ஒரு ஹைரிஸ்க் குழந்தையோட பாதுகாப்பு, பிரசவ நேரத்தில் கண்காணிக்கும் முறைகள், குழந்தையை பராமரிக்கும் ஹைஜீன், இவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தி கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நியோனெட்டல் டெத், குழந்தை பிறந்தவுடன் இறப்பானதை தடுக்க முடியும். பல நேரங்களில் இதனை கண்டிப்பாக முழுமையாக மாற்றவும் முடியும். ஸோ இதனை பார்க்கும் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய குழந்தை உங்கள் வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அவங்க பிரசவத்தை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். பிறந்தவுடன் குழந்தை கவனிப்பை இன்னும் அதிக கவனத்தோடு வைங்க. இதன் மூலமாக உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கும் அடிப்படையாக அமையும். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 மற்றும் 9150075236 தொடர்பு கொள்ளவும்.